அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். குயிக்கா ஆர்டர் டீம்ல எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பே வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஹெட்டிங் தான். இது வரைக்குமே யாரும் செய்யாத ஒரு ஹெட்டிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிது. நான் ஒரு மோட்டிவேஷனோடய வந்து எங்களோட இந்த ஜூம் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா? நான் போட்டுக்கிற பிக்சர்லேயே விளங்கும் நான் என்ன தோல்வி சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஒரு தோல்வி ஒன்றை வந்து நாங்கள் கண்டுட்டோம் அப்படின்ட்டு வந்து எங்களோட திட்டத்தை தான் மாத்தோன்மே ஒழிய ஒரு நாளும் எங்களோட இலக்கை வந்து நாங்கள் வந்து மறக்கப்படாது. ஸோ எங்களோட ஒர்க்குக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். எங்களோட இலக்கு எதுன்றத வந்து நாங்கள் உறுதியா அதை கொண்டு ஓட்டம் கொண்டு எடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து நினைச்ச ஒரு விஷயத்த வந்து அடையணும். ஓகே சிஸ்டர்ஸ், நான் வந்து என்னைய இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் சமீமா ஃப்ரம் திஹாரி. என் எபெக்ஸோட ஜேர்னி எப்படின்னா வந்து நான் இப்போ ஜாயின் ஆகி 1 year ஆகுது. இப்போ நான் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் ஆகிக்கிறேன். இன்னைக்குமே அது நிச்சயமே கர்வமான ஒரு விஷயம், சந்தோஷமா சொல்றேன். என் எபெக்ஸோட ஜேர்னியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலும், ஆனாலும் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு இலக்கு நான் என் இலக்கு அடைஞ்சிட்டேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு. இன்னமும் நான் அதை நோக்கி ஓடுவேன். இன்ஷா அல்லாஹ் என்னோட சேர்ந்து எல்லாருமே வந்து பயணிங்க. நான் வந்து இன்றைக்கான டாபிக் எதுன்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் அப்படி என்ன அப்படின்ற வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சரியா? அது அந்த ப்ராப்ளமும் அதுக்கான எங்களோட எபெக்ஸோரால் இருக்கிற சொல்யூஷனும். ஓகேயா? நாங்க இப்ப யாருமே செய்யாத ஒரு டாபிக்கை தான் நான் செய்யறேன். அதை சுற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நிற்கும். இன்ஷா அல்லாஹ் வந்து மீட்டிங் முடிய காட்டியும் வந்து ஜாயின் ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க எங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து என்ன காரணத்துல வருது அப்படின்றத வந்து நான் வந்து பார்ப்பேன். சரியா? சரி. நான் எப்படின்னா வந்து இதே பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட வந்து உணவு பழக்கம் தான். நான் வந்து தவறான உணவு பழக்கங்கள்ல ஈடுபடுறதால மட்டுமே வந்து எங்களோட எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்ஸுமே வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு காரணமே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எடுக்கிற உணவு பழக்கம் தான். இப்போ முதல்லாம் வந்து உணவு தான் மருந்து. அந்த காலத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து மருந்தா யூஸ் பண்ணது வந்து ஆனா இப்ப வந்து எங்களுக்கு அந்த சாப்பாடு தான் நஞ்சு. சோ எங்களோட சாப்பாடு பழக்கங்களை வந்து நாங்க சரியாக்கி கொண்டாலே எங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அப்ப வந்து உணவு பழக்கத்தால தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு இதே நோய் வர்றதுக்கான முதல் காரணமே வந்து உணவு பழக்கம் தான். சரியா? அடுத்தது எண்ணெய். எண்ணெய் வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து ஆயில் வந்து எங்களோட உடம்புக்கு சரியில்லை. எப்படி பார்த்தாலுமே சரியில்லை. அதுவும் இல்லாம வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு எடுக்க போகல. ஆனா இப்ப மேலோட்டமா பார்க்க போகல சேர்ந்து அது எப்ப டேமேஜ் டைம் நாங்க நினைக்கிறேன் இப்பதான் நீங்க அது நல்லா டேமேஜ் ஆகினதுக்கு போறோம் வந்து உப்பும் சீனியும். பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும் ஒயிட் சுகர், ஒயிட் அந்த ஒயிட் கலர் என்றது வந்து எங்களோட சாப்பாடுல நாங்க எடுக்கப்படாது. ஒயிட் ரைஸ் எடுக்கவான்னு சொல்ற, ஒயிட் சுகர், ஒயிட் அந்த சால்ட் ஆயிக்கட்டும், மற்றது மாவு ஆயிக்கட்டும், கோதுமை மாவு, அப்படி ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து எங்களோட உடம்புக்கு எப்படியுமே ஆகாது. அது என்ன செய்யும் அப்படின்ற வந்து எங்களோட உடம்புல இருக்கிற இரத்த நாணங்கள் நரம்பு மண்டலத்துல எல்லாம் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்ற வந்து அதை வந்து ஸ்லோ பண்ணும். நான் பேசுற கிளியரா கேக்குது தானே எல்லாத்துக்குமே? வந்து மெசேஜ்ல ஒட்டி போட்டுட்டீங்கண்டா. ஓகே, கிளியர் தானே? சரி. அடுத்தே வந்து நான் வந்து பழங்களும் காய்கறி வஸ்துக்களும் இப்ப பொதுவாக வந்து அது தின்றது மிச்சமே குறவு.
சின்னவங்களாய்க்கட்டும் பெரியவங்களாய்க்கட்டும் வந்து வெஜிடபிள் ஐட்டம்ஸ் ஆயிக்கட்டும் வந்து ஃப்ரூட்ஸ் ஆயிக்கட்டும் எடுக்கிறது சரியான குறம். மிச்சமே வந்து இந்த கெமிக்கல் இதுக்கு வந்து நாங்க எடிட் ஆகிட்டோம். இந்த பெக்கட் ஐட்டம் இதுவளுக்கு வந்து நாங்க எடிட் ஆகிட்டோம். ஸோ வந்து அதுவுமே மெயின் ரீசன். ஃப்ரூட்ஸ் ஆயிக்கட்டும் வெஜிடபிள் ஆகிக்கட்டும் இது ரெண்டுமே நாங்க எடுக்காம இருக்கிறது மெயின் ரீசன். சரியா? இது ரெண்டாலுமே வந்து எங்கட இதே பிரச்சனைக்கு வந்து மூல காரணம். இதெல்லாமே வந்து மெயின் பிரச்சனை. மெயினா நாங்க இதெல்லாம் செய்யாட்டி வரக்கூடிய பிரச்சனை. இப்ப நீங்க நினைக்கிறேக்கும் இதெல்லாம் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்ப எடுக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை வரல, வயசு போனதான் வரும், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க சின்னத்துல இருந்தே செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 தான் வந்து இந்த பிரச்சனை வந்து உருவாகுது. அது எங்களுக்கு வந்து எங்களுக்கு 30+ நாங்க எங்களோட 30 வயசை தாண்டினதுக்கு போறோம் எங்களோட உடம்புல இருக்கிற பிரச்சனை ஒன்றொடர் கொலஸ்ட்ரால் பிரஷர் அப்படி எடுத்து முழு பிரச்சனையுமே எங்களோட உடம்புக்கு வந்து சேர்த்து வச்சிரும். சோ இது வந்து மூல காரணம். இதுவரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் வந்து சாப்பாடு நாங்க உள்ள எடுக்கிற ஐட்டங்கள். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது வந்து நாங்க எங்களோட வெளி தோட்டத்துல என்னென்ன பண்ணாமைக்கிறோம். இப்ப காலகட்டத்துல நாங்க இப்ப என்னத்த பண்ணாமைக்கிறோம் அப்படின்னா வந்து எங்களோட உடம்ப நாங்க அசைக்காம செய்யற வேலைகள். உட்கார்ந்து கொண்டே செய்வோம், இல்லாட்டி ஒரு இடத்துல நின்று கொண்டே செய்வோம், இல்லாட்டி ஓவரா தூங்குவோம். இதெல்லாம் வந்து எங்களோட உடம்ப நாங்க அசைக்காமலே செய்யற வேலை. கட்டாயம் எங்களோட உடல்ல வந்து அசைவு நெளிவு ஈக்கணும். அந்த காலத்து ஆட்கள் எல்லாம் வந்து கையால உடுப்பு கழுவாங்க, இந்த விளக்குமாறு வச்சு கூட்டுவாங்க, அந்த தடி சொல்லுவாங்க குனிஞ்சு கூட்டுவாங்க, அப்படி எல்லாம் செய்வாங்க. அப்படி எல்லாம் இல்ல. பட்டனை தட்டினேன்டா வாஷிங் மெஷின் வேலை செய்யும், பிளண்டர் ஒட்டவா வந்து வேலை செய்யும். அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நாங்க மெஷின்ல செய்யறோம். சோ அது என்ன செய்யறோம்னா எங்களோட உடம்புக்கு வந்து நாங்க எந்த விதமான அசைவும் கொடுக்கறோம் இல்ல. சோ கட்டாயம் எங்களோட உடம்புல வந்து அசைவு முக்கியம். சரியா? மத்தது இன்னொரு என்னண்ட வந்து நாங்க ஒரு இடத்துலயே உட்கார்ந்திக்கிறது ஒரு நாள் ஃபுல்லா. இப்ப மிச்சம் தேவையில்ல, இந்த கம்பெனி ஒர்க் பண்றவங்கள பாருங்க வந்து அவங்க வந்து லேப்டாப் யூஸ் பண்ற ரீசன் அவங்க ஒரு இடத்துல இருந்து தான் யூஸ் பண்ணணும். சோ அவங்க தான் மிச்சமே வந்து ஃபெட் ஆகிக்கிறது. அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை, இந்த மூட்டு வலி வாரது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அறிகுறிகள். ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வர அறிகுறி ஆத்தரைட்டிஸ்ல வந்து நின்று அதுக்கு பிறகு அது அடுத்த ஸ்டெப்பா வந்து இதே நோயில வந்து நிற்கும். சோ எங்களோட உடம்பு அசைறதுன்றது வந்து முக்கியமான விஷயம். நான் வந்து உடல் பயிற்சி எடுக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் மிச்சமே கவனம் செலுத்தணும். எங்களுக்கு இப்ப விளங்காட்டியும் எங்களோட 13+ தாண்டினஸ் இருக்கு. எங்களுக்கு அந்த வயசுலயே எங்களுக்கு வந்து நடக்கலாம், நடந்தா இலக்கியம் கொஞ்சம் தூரம் ஓடுறது விடுங்க, நடக்கிறதே பெரும் பிரச்சனை ஆயிக்கும். கொஞ்சம் வெயிட் தூக்கி இல்லாமைக்கும், ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய இல்லாமைக்கும். இதெல்லாம் என்ன காரணம் என்றா நாங்க எங்களோட 30 வயசுக்கு கீழே நாங்க பண்ணின சில விஷயங்கள் தான் எங்களோட 30 வயசுக்கு மேல இவ்வளவு பிரச்சனையை கொண்டாந்து நிப்பாட்டுது. ஓகேயா? அடுத்தது இப்ப நாங்க இதெல்லாம் செய்யாமைக்கு போகல எங்களுக்கு என்ன நடக்கும் என்ற வந்து எங்களோட உடம்புல ஒட்டவாவே வந்து வெயிட் போட்டுரும். வெயிட் போட்டா என்ன நடக்கும்? எங்களோட ரத்தத்துல வந்து இப்ப வெயிட் போட்டேன்னு என்ன நடக்குற கொழுப்பு எங்களோட உடம்புல கொழுப்பு தங்கிடுது, அது தேங்கிடும். ஏண்டா நாங்க அசைடு இல்லை, எந்த விதமான அசைவு நெளிவு எதுவுமே இல்லாமைக்கு போகல. இப்ப சும்மா சொல்லுங்க, ஒரு தண்ணி கப்ல வந்து நீங்க கொஞ்சம் ஒரு என்ன சாரி மண்ணை என்ன சாரி கீழே போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் மேல ஊத்துங்க. அந்த தண்ணி கப் அசைஞ்சா மட்டும்தான் அந்த ஆயில் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி கீழே வரைக்கும் போகும். இல்லாட்டி என்ன செய்யும், தண்ணிக்கும் மண்ணுக்கும் செட்டே ஆகாது, அப்படியே ஒரு இடத்துல நின்று கொண்டிக்கும். இதே மாதிரிதான் நீங்களோட உடம்புல இருக்கிற கழிவு வலும். இப்ப இந்த அந்த என்னோட உடம்புல இருக்கிற கொழுப்பு என்ன செய்யும் என்றா வந்து எந்தவித அசையும் இல்லாட்டி அப்படி அதே இடத்துல தேங்கிடும். சோ அதால எங்களுக்கு என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட வயிறு பகுதியில வந்து ஃபெட் போட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எங்களோட மசில்ஸ் ஆர்ம்ல வந்து ஃபெட் போட ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எப்படி எங்களோட வந்து திங்ஸ்ல வரும். அப்படின்னு சரி எங்களோட லெக் பெயின் அப்படின்னு எங்களோட வெயிட் வந்து அசையல்ல ஒரு இடத்துல இருக்கிறதால என்ன நடக்கும் என்றா கொழுப்பு வந்து எங்களோட உடம்புல கொழுப்பு சக்தி வந்து அதிகரிக்க போகல இரத்த ஓட்டம் குறையும். இரத்த ஓட்டம் சீரில்லாட்டி என்ன நடக்கும், எங்களுக்கு இதே நோய் பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ வந்து எங்களோட உடம்புல இருக்கிற வந்து அந்த கொழுப்பு சத்தை குறைக்கணும் அப்படின்னா நாங்க எந்த நாளுமே ஒரு 10 நிமிஷமாச்சு வாக் பண்ணணும். ஏன்னா இப்ப எங்களோட வேலை எல்லாமே வந்து அந்த கையால குனிஞ்சி நிமிந்து எடுக்கிற வேலையே இல்லை. ஸோ ஐசுட்டி என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் சரி நாங்க வாக் பண்ணணும் ஒரு நாளைக்கு.
மத்தே வந்து நான் ஓவர் வெயிட்டா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற வந்து எங்களோட இதய அழுத்தத்தை வந்து ஸ்லோ பண்ணும். என்னோட ஹார்ட் பீட் துடிக்கிற விதம் இதுதானே அது ஸ்லோ. ஏன்னா எல்லா இடத்துலயும் கொழுப்பு சூறப்போக்களை வந்து அது வந்து நல்லா ஒர்க் பண்ணாது. அப்ப அது என்ன செய்யும், அது துடிப்பும் வந்து ஸ்லோ ஆகிடும். அது ஸ்லோ ஆக போகல அப்ப அந்த ஈக்கிற கழிவுகள் வந்து வெளியாகாது. என்னோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து சரியா ஒர்க் பண்ணினா மட்டும் தான் கழிவுகள் வெளியாகும். இப்ப கழிவு வெளியாகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஒழுங்கா துடிக்கல்ல. ஸோ வெயிட் போடுறது முக்கியமான காரணம். ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் சரி ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிருங்க. இப்ப உங்களோட கஸ்டமர் கண்டாலும் கட்டாயம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் வந்து ட்ரெஸ்ட் ஆகிக்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான டென்ஷன். சரியா, ஒரு விதமான கவலை, கோபம் பாரு. இப்ப இதெல்லாம் நடக்க போக்கல என்ன நடக்கும், நாங்க ஓவர் டிப்ரெஷன்ல இருந்தோம்டா வந்து இதெல்லாம் நாங்க வளமையா செய்யறத விட எங்களுக்கு ஓவர் கவலையும் வரும், கோபமும் வரும், ஒரு மன அழுத்தம் அதெல்லாம் நடக்க போக்கல வந்து நான் ஒரே அடிக்க நான் வந்து டிப்ரெஷன் ஆகிடுவேன். என்ன இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு நாங்களே வந்து ஒரு சோர்வு கொண்டு கிடைச்சிரும். எங்களுக்குள்கே ஒரு சோர்வண்டு ஒட்டவா வந்துடும். அது ரீசன் வந்து இதுதான். எங்கட உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணாட்டி எங்களுக்கு இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒரு பிரச்சனையும் வரும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து 4வது ரீசன். என்னோட ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கான 4வது ரீசன் தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னது. சரியா, இப்ப இதே துடிப்பு வந்து பொதுவா ஒருத்தருக்கு ஒரு அளவுக்கு தான் துடிக்கணும். சரியா, இப்ப 100% துடிக்கிற இடத்துல வந்து 50% துடிச்சாலும் பிரச்சனை தான். 100% துடிக்கிற இடத்துல 150% துடிச்சாலும் பிரச்சனை தான். ஸோ அது எந்த டைம்லயும் வந்து எங்களோட உடம்புக்கு ஏத்த லிமிட், அந்த லிமிட் உள்ள துடிச்சா மட்டும் தான் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப வந்து எங்களோட வந்து இதயத்திட வந்து துடிப்பு கூட போக்கல என்ன நடக்கும்னா ரத்த அழுத்தம் வந்து உரமா வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும். ரத்த அழுத்தம் வந்து உரமா வேலை செய்யும். அது உரமா பம்ப் ஆக போக்கல என்ன நடக்கும், அடுத்தது எங்களுக்கு இதய பிரச்சனையில இருந்து ஃபெட்டி லிவருக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது இப்ப இவ்வளவு விஷயங்களும் வந்து எங்களுக்கு உளுக்கால நடக்கிற விஷயங்கள் அப்படின்னா இப்ப நாங்க தின்ற சாப்பாடை வச்சு நடக்கிற விஷயங்கள். இப்ப இது என்ன, புகைப்பிடித்தல் மற்றும் மது, இது வந்து பொதுவா ஆண்களுக்கு பொதுவான விஷயம். இப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க என்ன செய்யுமெண்டா இதயத்துக்கு போற நரம்பு எல்லாத்தையும் வந்து அது சோர்வாக்கிடும். சோர்வாக்கி என்ன நடக்கும், அது பொதுவாவே ஒர்க் பண்ணாது. அது ஒர்க்குமே ஸ்லோ ஆகிடும். அந்த சோர்வு வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அந்த புகை அப்படின்னா அவங்க குடிக்கிற அந்த சிகரெட்டு, அந்த மதுட அதுட்டு வந்து எசிட் வந்து எங்களோட இதயத்தை வந்து நல்லமே வந்து சோர்வாக்கிடும். மத்த வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அது வந்து டேமேஜ் ஆக்கும். ரத்த ஓட்டத்தை டேமேஜ் ஆக்க போகல நடக்கும், அது ஒழுங்கா ஒர்க் பண்ணாது. அது ஒர்க் பண்ணாமிக்க போகல தான் அடுத்த ஹெட்டக் வார எங்களுக்கு. அந்த அப்பதான் எங்களுக்கு விளங்குமா, எங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்குண்டு இல்ல, இவங்க செஞ்சு இவ்வளோ வேலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணி அப்பதான் அது வெளியே காட்டுது. ஸோ என்ன நடக்குமேடா வந்து ஆண்கள் வந்து பொதுவாவே இந்த விஷயங்களை மிச்சமே தவிர்க்க வேணும். இப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அப்படின்ற பிறகும் என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கொண்டு இந்த வேலையும் பார்ப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வர கஸ்டமருக்கு கட்டாயம் இந்த விஷயத்த தெளிவுபடுத்துங்க. உங்களோட இதயத்துக்கு போற நரம்பே அது வந்து ஸ்லோ பண்ணுது. ஸோ கட்டாயம் இதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்த வந்து தவிர்க்க வைங்க. இப்ப நிறைய பேர்ட்ட வந்து வீட்லயுமே இந்த பிரச்சனை இருக்கும். சரியா, இப்ப வந்து வீட்டுல இருக்குமெண்டா வந்து அவங்க அது குடிக்கிற மூலமா ஒரு சிகரெட்டோ அது அவங்க குடிக்கிற மூலமா என்ன நடக்கும்டா அவங்கள விட அது கிட்ட இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கூட. குடிக்கிற அவங்களுக்கு டேமேஜ் ஆகுறே வேற கதை. சரியா, ஏன்னா அவங்க தானே குடிக்கிறாங்க, அவங்களுக்கு டேமேஜ் ஆகுற வேற கதை. கிட்டேக்கிற ஒரு சின்ன புள்ளை ஆயிக்கட்டும் இல்லாட்டி ஒரு வயசானவங்கள ஆயிக்கட்டும் அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு கூட. இவங்களால அவங்களோட இதயமும் பாதிக்கப்படும், அவங்களோட ரத்த ஓட்டமும் வந்து சீர்குறையும், அவங்களோட நரம்பும் செயலிழக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன செய்யுங்கண்டா வந்து ஃபெமிலியுலுக்கையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரா இருந்தாலும் இந்த விஷயத்துல இருந்து அவங்கள தவிர்த்து கொள்ள சொல்லுங்க. ஓகேயா. அடுத்தது வந்து இப்ப
எங்களுக்கு இதே நோய் வாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து சில சிம்டம்ஸோட தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சுகர்ல வந்து நிற்கும். சரியா? இப்போ வந்து நான் அசையாம கொல்லாமைக்கு போகல கொழுப்பு தாங்க போகல நடக்கும் எங்களுக்கு ஃபெட்டி லிவர் அப்படி வர்றதுக்கு கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? ஏன்னா எங்களோட உடம்புல தங்குற அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் என்ன நடக்கும் போயிட்டு எங்களோட ஃபெட்டி லிவர்ல தான் பாதிக்கும். அப்போ கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து சுகர். சுகர் வரப்போகல என்ன செய்யும்? இதயத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தாக்கும். ஏன்னா வந்து அது என்ன செய்யும் எங்களோட ரத்த நாளத்தை வந்து பாதிக்க செய்யும். சரியா? அபாயத்தை கூட்டிட்டு போய் ரத்தம் வந்து ஓட்டம் ஒழுங்கா ஈக்கணும். ரத்த ஓட்டம் வந்து சீராவும் ஒழுங்காவும் ஈக்கணும். இப்ப எங்களோட ரத்த ஓட்டத்துல வந்து ஓட்டம் குறைவா இருந்தா ரத்தம் புதுசா அந்த ஊறுறது எல்லாம் வந்து குறைவா ஈக்க போகல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்க மூஞ்சி கொடுக்க ஆகணும். நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப சோ எங்களோட உடம்புல இருக்கிற மெயின் பார்ட்ஸ் என்ன வந்து இதயத்தை தாக்குறதுக்கு இவ்வளோ என்ன செய்யணும் இவ்வளோ பிரச்சனையில இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பாதுகாக்கணும். எங்களையே நாங்க பாதுகாத்து கொள்ளணும். அப்ப நாங்க அந்த வெளியே இருக்கிற வந்து அந்த ஜங்க் ஃபுட் ஆயிக்கட்டும் சரியா ஆயில் கூடியான சாப்பாடு ஆயிக்கட்டும் இல்லாட்டி வந்து இந்த சுகர் ஐட்டங்கள் ஆயிக்கட்டும் இந்த ஐட்டங்களை நான் எங்களால ஏண்டிய வரைக்கும் தவிர்த்து கொள்ளணும். சரியா? அது இல்லாம இந்த வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் வந்து ஏனிய மட்டுக்கும் நான் வந்து கூட எடுத்துக்கொள்ள பார்க்கணும். ஓகே இப்ப இது வந்து என்ன வந்து உயிர் அழுத்தம் அழுத்தம் என்ன வந்து எங்களோட கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம். சரியா? அப்ப வந்து அந்த ஃபுல்லா வந்து கொழுப்பு கெட்டிருச்சு. அப்ப வந்து என்ன நடக்கும் எங்களோட ஹார்ட் வந்து வேலை செய்யணும் தானே. எங்களோட ஹார்ட் வேலை மட்டும் தான் எங்களால துடிக்க வைக்க ஸ்டார்ட் ஆகும். அது நோ பண்ண போறோம் கஷ்டப்பட்டு துடிக்க வைக்க போறோம். இது வந்து ஒரு ப்ரெஷரோட துடிக்க இப்ப நான் ஒரு 80 வருஷம் அப்படின்னு சொல்லுங்களே. சரியா? அது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து எங்களோட ஆயுள் வந்து நல்லாவே குறைஞ்சிடும். வந்து அது அவ்வளவு காலத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தோட போகல பண்ணாது. பிபி பிளட் பிரஷர் எல்லாமே அது அந்த ப்ரெஷர் என்றதே வந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நடக்கும் அப்படின்னா வந்து இப்ப பாருங்க இப்ப கிளியரா கேக்குதா நான் பேசுறது? இப்ப ஓகேவா? எஸ். ஓகே சரி. அப்ப வந்து ஒருத்தர் ஈக்கின்றீங்க ஒருத்தர் இல்லைன்றீங்க. சரி. அப்ப வந்து எங்களோட ஹார்ட் தான் வந்து எங்களோட உடம்புல இருக்கிற வந்து மெயின் பார்ட்ஸ். அது டேமேஜ் ஆகினா என்ன நடக்கும்? ஹார்ட்டுக்கு போற எல்லா நரம்புகளுமே வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகி என்ன நடக்கும்? அடுத்தது வந்து நாங்க இதை சந்திக்கணும். எங்களோட மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். ஸோ வந்து இவ்வளோ விஷயங்களையும் எங்களோட ஹார்ட் சம்மந்தப்பட்ட இவ்வளோ விஷயங்களையும் நாங்க வந்து கவனம் செலுத்த வேணும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து என்னென்ன ரீசன்ல வருது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் நான் பாப்பேன். வாரம் ஓ ஈக்கிறீங்க நான் இன்னொருத்தர் வாங்குறேன். நீங்க வேற. சிஸ்டர் உங்களோட மைக்க வந்து மியூட்ல போடுங்க. ஓகே
இப்ப இது என்ன மாதிரி அப்படின்னா வந்து இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வந்து நாங்க எடுக்கிற சாப்பாட்டு மூலமாவும் எங்களோட நடவடிக்கை மூலமாவும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்தேன். இப்ப இது எப்படின்னா வந்து எங்களோட குடும்பத்துல அப்படின்னா வந்து எங்களோட இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் ஜெனரேட் மிக்சிங் இது அப்படின்னா இப்ப நாங்க சொல்லுவோம் தானே உம்மமாமாயே புள்ள அந்த பேரன் வந்து உம்மமாமாயே அப்பா மாயிக்கிற இல்லாட்டி சாட்சியமாயிக்கிற அப்படி அது என்ன ரீசன் அப்படின்னா வந்து அவங்களோட ஜெனரேட் மிக்ஸ் ஆகினா தான் அப்படி வாரு சரியா. அது வந்து வாக்குல மட்டும் அப்படி வராது. என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அவங்களோட வந்து அந்த பிரச்சனைகளும் சிலவங்களோட பிரச்சனைகளும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகே அப்ப வந்து ஜெனரல் டச்ன்றே சொல்ற ஐத்தான். இப்ப வந்து அந்த வாக்கு மட்டும் ஒரே மாதிரி வராது. சிலவங்களோட பிரச்சனைகளுமே வந்து சேமா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படின்னா சாச்சா மாதிரி வந்து சாச்சா கண்ணாடி போட்டு ரோட்ல பாருங்க மருமவனும் கண்ணாடி போட்டிக்கும். என்ன ரீசன் கேட்டா சொல்லுவாங்க அவனோட சாச்சா போடுறு ஐத்தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி டச்சப் வந்து அவங்களோட வந்து ஜெனரட் இதுவும் இருக்கும் சரியா. அது மூலமாவும் எங்களுக்கு இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நாங்க இது எதுவுமே செய்யாம எங்களோட சாப்பாடு கண்ட்ரோல் நாங்க வந்து எல்லா விஷயங்களும் சரியாயிக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை மூலமாவும் வந்து எங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இப்ப இதே நோய் வரப்போகல அதுக்கு பொதுவா நாங்க என்னென்ன பேர் சொல்லுவோம் அப்படின்றத பாப்பேன். ஹார்ட் அட்டாக் எண்டுவோம், ஹார்ட் பிளாக் எண்டுவோம், ஹை பிபி லெவல் எண்டுவோம், கொலஸ்ட்ரால் டிசிஷன் அப்படின்டுவோம் சரியா. இப்ப இந்த வந்து 4 விஷயமுமே வந்து நாங்க இதுக்கான சொல்ற பிரச்சனை தான். ஆனா ஒரு பிரச்சனை தான் இந்தந்த விதத்துல எங்களை தாக்குதுன்றா வந்து இதுதான் ரீசன். இப்ப நாங்க பார்த்த எல்லா விஷயங்களும் தான் ரீசன். இப்ப நாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இந்த எல்லா விஷயங்கள்லயுமே வந்து பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்டா நிறைய சான்சஸ் இருக்குது வந்து எங்களுக்கு இந்த ஹார்ட் பிளாக் வராம இருக்கிறதுக்கு எங்களையே நாங்க பாதுகாத்து கொள்றதுக்கு. ஓகே இப்ப நாங்க பார்க்க போறோம் வந்து எபெக்ஸ் ஒரால எங்களோட கம்பெனில வந்து இதுக்கான சொல்யூஷன் என்னென்ன சொல்யூஷன் நீக்கி எதை எதை எடுக்கலும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன எடுக்கலும் என்றதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றேன். இங்கினி மில்க் வந்து கட்டாயம் சரியா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வந்து இங்கினி மில்க் என்ன செய்யும், கிளியர் பண்ணும் எல்லா பிரச்சனையுமே வந்து கிளியர் பண்ணும் சரியா. அப்ப இங்கினி மில்க் வந்து கட்டாயமா நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து முருங்கை சப்ளிமெண்ட். முருங்கை சப்ளிமெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து எங்களோட ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஓகே அதுக்கு மத்த பிரச்சனைகள் கிளியர் பண்ணும். ஆனா மெயினா வந்து எங்களோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும் சரியா. எங்களோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்னா கெட்ட கொழுப்பு, இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாங்க வந்து கார்லிக் சப்ளிமெண்ட் மூலமா வந்து கிளியர் பண்ணி கொள்ளிடும். ஓகேயா கார்லிக் எடுக்கிறது வந்து பெஸ்டான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து கெனோடாமா. கெனோடாமா சப்ளிமெண்ட்டை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. ஏனென்றா வந்து மூலிகைகளின் தலைவன். ஓகே அதுக்கு மறுபேர் என்ன, மூலிகைகளின் தலைவன் கெனோடாமா சப்ளிமெண்ட்டுக்கு. அவ்வளோ எங்களோட கேன்சர் செல்ல நின்று கொள்ளக்கூடிய அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சப்ளிமெண்ட் தான் வந்து கெனோடாமா சப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பம்கின் சீட். பம்கின் சீட் என்ன செய்யும், எங்களோட வந்து இதயத்திட அழுத்தத்தை குறைக்கும், ரத்த ஓட்டம் நரம்ப சீராக்கும். சீனிக்கோயில் பம்கின் சீட் இது ரெண்டுமே வந்து அந்த வேலையில வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் சரியா. சோ இப்ப இத பத்தி நாங்க தெளிவா பார்ப்போம். இந்த ஐட்டத்தை பத்தி நாங்க தெளிவா பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க முருங்கை சப்ளிமெண்ட் பத்தி பார்ப்போம் சரியா. முருங்கை சப்ளிமெண்ட் என்ன செய்யும், எங்களோட இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவும் சரியா. இதே அப்படின்னா வந்து எங்களோட ரத்த ஓட்டத்தை வந்து அது சீர் செய்யும். சீர் செஞ்சாலே வந்து எங்களோட இதயத்துக்கு போற அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராவினாலே வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது.
ஓகே, அத வந்து நாங்க நீட்டா வச்சு கொண்டாலே இப்ப நாங்க சில விஷயங்கள் செஞ்சு எங்களோட ரத்தோட்டம் பிளாக் ஆகுறதால தான் வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து ரத்தம் போவாது. ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த ஒர்க் பண்ற இப்ப நாங்க மெஷின் ஒன்றுண்டாலும் சாரி மெஷின் ஒன்றுண்டாலும் அது வந்து எந்த நாளுமே யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கல. அது கொஞ்சம் ஆயில் எல்லாம் ஊத்தி அப்படியே ரிலாக்ஸ்ல வச்சா மட்டும் தான் அந்த மெஷின் வந்து வருஷ காலத்துக்கு ஓடும். அது மாதிரி தான் இப்ப எங்களோட ரத்த ஓட்டத்தை வந்து நான் இப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கப்படாது. அது துடிக்குது, நாங்க நல்லா தேய்க்கிறோம், எங்களுக்கு வெளிப்பார்வைக்கு என்ன நடக்கும். ஓகே, வெளிப்பார்வைக்கு என்ன நடக்கும், நாங்க நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா. ஆனா வந்து உள்ளுக்கு அது டேமேஜ் ஆகுற எங்களுக்கு விளங்காது. சோ வந்து நாங்க முருங்கை சப்ளிமெண்ட் எடுக்கிறது வந்து அவ்வளவு பெஸ்டான ஆப்ஷன். இப்ப எங்களுக்கு பிரச்சனை ஈக்கிறவங்க தான் முருங்கை எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. பொதுவாவே முருங்கைன்றது வந்து எங்களோட உடம்புக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் சரியா. சின்னவங்களுக்கு ஆயிக்கட்டும் பெரியவங்களுக்கு ஆயிக்கட்டும் முருங்கைன்றது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால் சரியா. கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மிச்சமே ஹெல்ப் பண்ணு வந்து முருங்கை சப்ளிமெண்ட். இப்ப முருங்காண்டி இப்ப நாங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த முருங்கை சப்ளிமெண்ட் எடுங்கண்டா அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா, எங்க வீட்டுல மரம் இருக்குது நாங்க பிச்சு தின்னுவோம். எத்தனை நாளைக்கு தின்னுவாங்கன்னு கேளுங்களே. ஒரு கிழமைக்கு ஒரு நாள் தின்னுவாங்களான்னு கேளுங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் தின்னுவாங்களான்னு கேளுங்க, இல்ல. அப்ப வந்து அப்படி செய்யாத ஆட்களுக்கு வந்து மிச்சமே ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலும் வந்து எங்களோட முருங்கை சப்ளிமெண்ட். ஒரு நாளைக்கு நீங்க 2 கேப்சூல் எடுத்தா உங்களுக்கு தாராளமா போதுமாகும் சரியா. அந்த கேப்சூலோட அளவையும் சொல்லி 400 கிராம் இருக்குது. அந்த அளவையும் சொல்லி நீங்க ரெக்கமெண்ட் பண்ண போகல அது அவங்களோட உடம்புக்கு தேவையான விட்டமினை வந்து தாராளமா போயிட்டு சேரும். சோ பிரச்சனை ஈக்கிறவங்க தான் முருங்கை எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, எடுக்கலும், தாராளமா எடுக்கலும். ஓகே. அடுத்தது வந்து கெனோடாம சப்ளிமெண்ட் என்ன பண்ணுமென்னா எங்களோட இம்யூனிட்டியை வந்து கூட்டும். எங்களோட உடம்புல இருக்கிற ஆரோக்கியம், எங்களோட உடம்பு ஆரோக்கியம்ன்றது எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சோ எங்களோட இம்யூனிட்டியை கூட்டின என்ன நடக்கும் என்ற வந்து அது எந்த நேரமுமே வந்து எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணும் கெனோடாமா. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனைக்கு வந்து அது சொல்யூஷன் தரும். சோ மெயினா இப்ப நாங்க பாக்குற விஷயத்த பத்தி பார்த்தோம்டா வந்து இந்த விஷயத்துக்கு இது ஒழுங்கான ஒரு தீர்வு சரியா. அடுத்தே வந்து இதால வந்து எங்களோட ஹார்ட் சம்பந்தப்பட்ட வரப்போற பிரச்சனைகள், எங்களோட ஹார்ட் சம்பந்தப்பட்ட வரப்போற எல்லா பிரச்சனையில இருந்து வந்து பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வந்து நாங்க கெனோடாமா யூஸ் பண்றதால. சோ நீங்க தாராளமா வந்து கெனோடாமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி குடுக்கலும். காளான் சரியா. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரேஷி காளான் சொல்றேன். வந்து உங்களுக்கு நிறைய வித்தியாசம் கிடைக்கும் வந்து ரேஷி காளானை பத்தி. ஆஹ் எங்களோட உடம்புல எங்களோட தலை முதல் கால் வரை நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஒரு காளான்லே எங்களுக்கு வந்து கிடைக்கும். மைக்க நியூட்ல போ. ஓகே. அப்ப வந்து எங்களை தலை முதல் கால் வரை எங்களுக்கு நடக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனையில இருந்தும் ஒரு தெளிவு கிடைக்கும் வந்து நாங்க வந்து கெனோடமா காளான் யூஸ் பண்றதால. அதுக்கு இன்னொரு பேர் தான் ரேஷி காளான் சொல்றேன். ஆஹ் மத்தது இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா வந்து மூலிகைகளின் தலைவன் சரியா. இப்ப நாங்க பாக்குற எங்களோட கம்பெனில இருக்கிற எல்லா மெடிசன் ஆயிக்கட்டும் இது எல்லாத்தையும் விட பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் வந்து ரேஷி காளான். ஓகேயா, கெனோடமா காளான் சப்ளிமெண்ட். சோ நாங்க ஹார்ட் டிசிஷன் இப்ப எங்களுக்கு விளங்குது இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடி ஆயிக்குது இல்லாட்டி ஃபெட்டி லிவர் பிரச்சனை கூடி ஆயிக்குது, நாங்க அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தா எங்களுக்கு விளங்கிடும், கிளியர் பண்ணிக்கொள்ளையிலும்.
ஓகே, ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ அவங்க வாயால சொல்ற நான் எனக்கு இப்ப கொலஸ்ட்ரால் கூடி ஆகிக்குது அப்படி ஒரு விஷயத்துல நீங்க முடிவெடுக்க வேணும். சரியா? நீங்க என்ன மாதிரி முடிவெடுக்கணும்னா அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்து எங்களுக்கு கிளியரா விளங்கிடும் அவங்க இப்ப எந்த லெவல்ல இருக்கிறாங்க, அவங்களோட உடம்புக்குள்ளுக்கு என்ன பிரச்சனை என்ன லெவல்ல இருக்கணும் உங்களுக்கு விளங்கிடும். அதை கொண்டு உங்களுக்கு வந்து இப்ப முருங்கை சப்ளிமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு போவேலும். சோ என்னென்ன வந்து நீங்க அதை கொண்டு ஒரு டிசிஷனுக்கு வரையிலும் எதை வந்து சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பெஸ்டான ஒரு சொல்யூஷன் தான் வந்து கெனோடர்மா காலம். ஓகே, இங்கினி மில்க். இப்ப இங்கினி மில்க பத்தி நான் வந்து சொல்லவே தேவையில்ல. இங்கினி மில்க பத்தி எல்லாத்துக்குமே பொதுவா தெரியும் வந்து தேச்சான் விதை. சரியா? தேச்சான் விதை என்னத்துக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க? சுத்திகரிக்க. இப்ப நாங்க அது என்னத்துக்கு யூஸ் பண்றோம்? எங்களோட உடம்ப சுத்திகரிக்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு முத காலத்துல வந்து தண்ணிய தெளிய வைக்கிறதுக்கு தான் தேச்சான் விதையை யூஸ் பண்ணாங்க. சரியா? அது இல்லாம வந்து அவங்க அத டீமாயும் போட்டு குடிப்பாங்க. சோ இப்ப நாங்க வந்து தேச்சான் விதை இங்கினி மில்க் யூஸ் பண்ற ரீசன் என்ன அப்படின்னா எங்களோட உடம்புல தங்கிக்கிற கழிவை வந்து நாங்க வெளியேத்த. சோ வந்து அப்ப இங்கினி மில்க் வந்து இந்த பிரச்சனை இருந்தா மட்டுமா அவங்களுக்கு குடுக்கலும் அப்படின்னு கேட்டா இல்ல. இங்கினி மில்க் வந்து தாராளமா எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்க ஈக்கிறாங்க அப்படின்டா இனிமேலும் அவங்கள எந்தவித பிரச்சனையும் அண்டாம இருக்கிறதுக்கு இங்கினி மில்க வந்து தாராளமா சஜஸ்ட் பண்ண இயலும். ஏன்னா அப்பள ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் வந்து இங்கினி மில்க். சரியா? இங்கினி மில்க் சம்பந்தப்பட்ட டாபிக்ல இதை பத்தி பேசுவோம். இப்ப நெக்ஸ்ட் இத எங்களோட உடம்புல இருக்கிற வந்து தசைய எலும்ப ரத்த ஓட்டத்தை ஓகே இப்படி சில விஷயங்களை வந்து நாங்க தேய்ச்சான் விதை எடுக்கிறதால இங்கினி மில்க் எடுக்கிறதால என்ன நடக்கும்னா அது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அது ஸ்ட்ராங் ஆகினா மட்டும் தான் எங்களோட உடம்புனா என்ன நடக்கும் என்றா வந்து சோ வந்து மத்த இப்ப ஏதாவது கஷ்டம் எங்களோட பிரச்சனை முடியும் குடிப்பாங்க. அவங்க வந்து ஆரோக்கியமா அவங்களோட உடம்ப வந்து அவங்க ஹெல்த்தை வச்சு கொள்ளணும் ஆசைப்படுற ஒரு கஸ்டமரா இருந்தா கட்டாயம் இங்கினி மில்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு தாராளமா உங்களுக்கு குடிக்கணும். ஓகே, மத்தது என்னண்டா வந்து மில்க் நான் குடிக்கிறதால என்ன நடக்கும்டா வந்து நான் சொன்னேன் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி தரும். சரியா? சாரி. அடுத்தது என்ன அப்படின்டா வந்து எங்களோட நாங்க தின்ற சாப்பாடு. சரியா? நாங்க தின்ற சாப்பாடை வந்து ஈஸியாவே வந்து எங்களை ஜீர்ணிக்க வைக்கும். இப்ப வந்து ஒரு சாப்பாடு எங்களுக்கு ஜீரணமாவாட்டி சாப்பாடு வந்து எங்களோட உடம்புக்கு ஒத்து வராட்டி எங்களோட அடுத்த பிரச்சனை அப்படின்டா வந்து ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அது அப்படி வயிற்றுல தங்கி இனி மோஷன் போகாம அப்படின்னு சொல்லி எங்களோட வயிற்றுல அது ஒரு கழிவாவே வந்து தங்கிரும். சோ இங்கினி மில்க் எடுக்கிறதால என்ன நடக்கும்னா அந்த கழிவு நீக்க பிரச்சனையும் வந்து எங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா? ஜீரண சக்தியும் வந்து கூட்டி கொடுக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி வந்து இங்கினி மில்க ரெக்கமெண்ட் பண்ணே இயலும். ஆல்ரெடி இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் என்னத்துக்கு எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டிக்கொள்ள ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். இப்ப ஒரு கூடை ஒன்றுக்கு நாங்க ஃப்ரூட்ஸ் திண்டாலுமே வந்து ஒரு கெனோடமா கேப்சூல் குடிச்சா போதும் அதுக்கான விட்டமின் எங்களோட உடம்புக்கு உடனே சேர்ந்துடும். அந்த அளவுக்கு வந்து பெஸ்டான ஒரு
மெடிசன் தான் வந்து கெனோடாமா சப்ளிமெண்ட். அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்க கஷ்டம், வெஜிடபிள் எடுக்க கஷ்டம், நிறைய பேர் எடுக்கிற இல்லை, எவ்வளவு சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்டுக்கே பழகினவங்க வந்து அது உடனே போயிட்டு அதுக்கு மாறும். பச்சை ஐட்டம்ஸ் இருந்தாலே வந்து சில நாட்களுக்கு வந்து அலர்ஜி அப்படியே மீக்கி. ஸோ அப்படியாப்பட்டவங்க வந்து கெனோடாமா யூஸ் பண்றதால அவங்களோட இஷ்யூஸ் வந்து குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும். இப்ப நாங்க ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ எடுத்தா, இப்ப கீரை வஸ்து எல்லாம் எடுத்து என்ன நடக்கும், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி தரும். ஸோ அதை எடுக்க தவிக்கிறவங்க வந்து தாராளமா வந்து இதை எடுக்கலும். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து முருங்கை சப்ளிமெண்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்னேன், எங்களோட இதயத்துக்கு வந்து மெயினா போற நரம்பு. ஓகே, எங்களோட இதயத்துக்கு மெயினா போற நரம்பு, அந்த நரம்பு வந்து ஸ்லோ ஆவினாலே எங்களோட இதயம் என்ன செய்யும், ஒர்க் ஆகுறது குறையும். அப்ப வந்து அது வந்து புஷ் பண்ணி துடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து முருங்கை எடுக்கிறதால என்ன நடக்கும்டா, அந்த நரம்பு பிரச்சனையில இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சரியா, இதயத்துக்கு போற நரம்பு பிரச்சனையில இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி வந்து முருங்கை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எங்களோட வீட்டுல மரம் மீக்குது, ஆனா நான் தின் பிக்கன்னு மெண்டுவாங்க, எல்லாமே எங்களுக்கு ஈஸியா வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து முருங்கை கேப்சூல் வந்து பசங்க வந்து அந்த கேப்சூல் மூலமா எங்களுக்கு தந்துக்கிறாங்க எங்களோட கம்பெனில. சோ என்ன செய்யலும், தாராளமா ஒருத்தர் வந்து மார்னிங் 2 கேப்சூல் எடுக்கலும். இப்ப இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டுமா சிஸ்டர் முருங்கை எடுக்கலுமே கேட்டா இல்ல, எங்களோட உடம்புல இருக்கிற அவ்வளவு நரம்புமே வந்து ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா ஆக்கி போக்கல என்ன நடக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி என்றது கூட்டி கொடுக்கும். அப்ப வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுதுண்டா வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தானே, ஒட்டவா வந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து அதே பாதுகாத்து தரும். சோ வந்து அப்ப நாங்க வந்து இப்ப இருக்கிற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இங்கினி மில்க் எடுக்கிறாங்க, ஒரு டைம் இங்கினி மில்க் ஒரு டைம் டீ அப்படி எடுக்கிறாங்க. அப்ப அப்படி எடுக்க போக்கல வந்து அது ஒர்க் அவுட் ஆகுறதுன்றது குறம். சரியா, இப்ப நாங்க சப்ளிமெண்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண போகல எப்படி ரெக்கமெண்ட் பண்றோம், சாப்பாடோட எடுங்க, ஏண்டா வந்து இது ஃபுட் சப்ளிமெண்ட், சாப்பாடோட எடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றோம். சோ அது அவங்களோட சாப்பாடோட கலர போக்கல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து குயிக்கா வந்து ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகும். ஆக்டிவாக போகல அவங்களோட உடம்புல இருக்கிற பிரச்சனை வந்து குயிக்கா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்திய உடம்பு ஃபுல்லாவே அது கூட்டிட்டு அப்படின்டா வந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளும். ஓகே, அடுத்தது இப்ப வந்து இந்த விஷயம் தான் ரெக்கமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன்னா வந்து மெயினா ரெக்கமெண்ட் பண்ணிலும் எங்களுக்கு வந்து இங்கினி மில்க், கார்லிக், பம்கின் சீட். கார்லிக் என்ன செய்யும், கெட்ட கொழுப்பு, அந்த கெட்ட கொழுப்பை வந்து ஒழிக்கும். அந்த கெட்ட கொழுப்பு ஒழிக்க போக்கல என்ன நடக்கும், எங்களோட இதயம் வந்து ஃபாஸ்டா அப்படின்னா வந்து அது வந்து ப்ரெஷர் பண்ணி துடிக்கிறத நிப்பாட்டி நார்மலா துடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப வந்து எங்களோட அசைவுன்றது இப்ப நிறைய பேருக்கு டைம் இல்லை, உடல் பயிற்சி செய்யறதுக்காக இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதுக்காக இருக்கட்டும், டைம் இல்லை, கேட்டா டைம் இல்லை, எதுக்கு கேட்டாலும் டைம் இல்லை, அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸே வந்து டைம் இல்லை. அப்ப வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஒர்க்கையும் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருந்தும் அவங்க தவிர்த்து கொள்ளணும். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மூணையுமே சஜஸ்ட் பண்ணி இருக்கணும். பம்கின் சீட் வந்து பொதுவாகவே எங்களோட இதயத்துக்கு மிச்சமே நல்லதான ஒரு விஷயம். சரியா, பம்கின் சீட் என்றாலே வந்து அப்ப நாங்க சின்னவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படின்னா பேபிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் என்ற போகல அது எவ்வளவு ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். சோ இந்த மூணையுமே வந்து ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களோட இதே பிரச்சனையில இருந்து அவங்கள வந்து பாதுகாக்க இயலும். எங்களோட எபெக்ஸோரா கம்பெனில இந்த ப்ராடக்ட் இந்த பிரச்சனைக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றத வந்து எங்களோட ஹார்ட் சம்பந்த அப்படின்னா எங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி வரப்போற பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் பிரச்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி தான் எங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ இதுல நம்ம பாதுகாத்தோம் அப்படின்டா வந்து எங்களுக்கு இதுக்குள்ளுக்கு வந்து கிளியர் ஆயிரும். சோ ஒரு கஸ்டமரை வந்து நாங்க பேச போகல வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கா உங்களுக்கு பிற்காலத்து இப்படி ஒன்று வரும், சோ நீங்க இதுல இருந்து இதை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி பசந்தா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு குடுக்கலும்.
இப்போ நான் சென்னத்துல உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். யாருக்கு சரி என்ன சார் டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே, நான் சொன்னது எல்லாருக்கும் கிளியர் ஆயிக்கும். உண்மைக்குமே சந்தோஷமாயிக்கு. ஒத்தட்ட ஃபீட்பேக்கை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் தான், கிளியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. ஜெசாக்கல்லா ஹைர், ஜெசாக்கல்லா ஹைர். உண்மைக்குமே சரி சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்குமே எனக்கு சரி சந்தோஷமாயிக்குது. நான் செல்ல வந்த விஷயங்கள், நான் கொண்டாந்து சேர்க்கணும்னு நினைச்ச விஷயங்கள்ல உங்கள்கிட்ட பசங்க சேர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்க போகல எனக்கு இன்னைக்கு சந்தோஷமாயிக்குது. இன்ஷால்லா இதை கொண்டு கட்டாயம் ஆல்வேல்டு ஆர்டர்ஸை கூட்டிக்கோங்க. எனிவேஸ் ஜெசாக்கல்லா ஹைர். இவ்வளோ நேரம் செஷன்ல இருந்து மீட்டினை ஃபுல்லாக கேட்டதுக்கு ஜெசாக்கல்லா ஹைர். ஓகே சஃபா சிஸ்டர், மீட்டிங் எண்ட் பண்ணிக்கொள்வோம்.